புரோட்டீன் டயட் நிறைய எடுத்துக்கோங்க, லோ கார்ப் டயட் நிறைய எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நான் பார்க்குறேன் டாக்டர். இதில் முக்கியமாக இந்த பர்ட்டிகுலர் இது ஒரு விதை. இதை சாப்பிட்டா எனக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா? ஏன்னா சமீபத்தில் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், எனக்கு சுகர் லெவலே குறையவே மாட்டேங்குது. பொதுவாகவே இந்த விதை என்ன, இது வந்து உண்மையிலே நமக்கு வந்து சுகர் லெவலை குறைக்குமா, இல்லை நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாக இந்த மக்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாமரை விதைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இதுதான் நிறைய பேர் வந்து இப்போது விதவிதமாக நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம். நிறைய ரெசிபிஸ் இதில் வந்து செஞ்சு சாப்பிட்டுட்ருக்குறோம். கிட்ஸுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சதாக இருக்குது. அப்போது இதில் ஹை கேலரிஸ் இருக்கா, இல்லை வேறு என்னென்ன சத்துக்கள் இருக்குது, வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப யூஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி. காஸ்ட்லியாகவும் இருக்குது இல்லைங்களா? இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய இந்த தாமரை விதைகள் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கானா அந்த அளவுக்கு இதில் சத்துக்கள் இருக்கா? எல்லாருமே இதை பயன்படுத்தலாமா? சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஏற்றதா அப்படின்னு, அதுக்கப்புறம் தொடர்ந்து வேறு எதற்காக இது சுகருக்கு இது காலையில உணவாகவே இதை மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்ததுன்னா, வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். புரோட்டீன் டயட் நிறைய எடுத்துக்கோங்க, லோ கார்ப் டயட் நிறைய எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நான் பார்க்குறேன் டாக்டர். இதில் முக்கியமாக இந்த பர்ட்டிகுலர் இது ஒரு விதை. இதை சாப்பிட்டா எனக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா? ஏன்னா சமீபத்தில் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், எனக்கு சுகர் லெவலே குறையவே மாட்டேங்குது டாக்டர். ஏன்னா தொடர்ந்து ஒரு 6 மாதமாக பார்க்குறேன், எனக்கு சுகர் லெவல் குறையல. சரி சார், என்ன ஃபுட்டு தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா, காலையில் இந்த விதைகள் நேம் சொல்லி இதை நான் சாப்பிட்றேன், இது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுக்கிறேன், தொடர்ந்து 6 மாதமாக காலை உணவு இதுவாக தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். ஸோ பொதுவாகவே இந்த விதை என்ன, இது வந்து உண்மையிலே நமக்கு வந்து சுகர் லெவலை குறைக்குமா, இல்லை நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாக இந்த மக்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாமரை விதைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இதுதான் நிறைய பேர் வந்து இப்போது விதவிதமாக நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம். நிறைய ரெசிபிஸ் இதில் வந்து செஞ்சு சாப்பிட்டுட்ருக்குறோம். கிட்ஸுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சதாக இருக்குது. அப்போது இதில் ஹை கேலரிஸ் இருக்கா, இல்லை வேறு என்னென்ன சத்துக்கள் இருக்குது, வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப யூஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. மக்கானா அப்படின்னு சொல்கிறது தாமரை விதைகள் கிடையாது. தாமரை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதே மாதிரி இன்னொரு பிளான்ட் பிரிக்லி வாட்டர் லில்லி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோடைய விதைகள் தான் இது வந்து ஏர்லி ஃபெராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதோடைய தாவரவியல் பெயர். ஸோ இந்த தாவரத்தில் இருந்து தான் விதைகள் நம்ம சேகரித்து எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். பொதுவாக இது எங்கெங்கே அதிகமாக கிடைக்குது, இது நம்ம ஊர்லலாம் இங்கெல்லாம் பார்த்த மாரி இல்லையே. கண்டிப்பாக நம்ம ஊரில் இல்லை, பீகாரில் இது அதிகமாக இது பயிரிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு வேலையாகவே இதை வந்து நம்ம எப்படி நம்ம நெல்லெல்லாம் பயிரிடுறோமோ அதே மாதிரி அவங்களும் செய்கிறாங்கங்க. ஸோ இந்த தாவரத்தில் இருந்து அந்த விதைகளை சேகரித்து அதை வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகளை எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து நல்லா அந்த விதைகளை சேகரித்து உலர்த்தி ட்ரை ரோஸ்ட் பண்ணுவாங்க. உட்காந்து மேனுவலாக தான் இது பண்ணணும். ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த கடினமான தோல் பகுதியை அகற்றுவாங்க. ஸோ மேலே தட்டி தட்டி தான் ஒவ்வொரு உட்காந்து அது மேனுவலாக உட்காந்து தட்டி அது மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் தான் நமக்கு வந்து மக்கானா அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இது வந்து பிளாக் டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அதிகமான வேலை, இதை சேகரித்து அதை பக்குவமாக நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் மேனுவலாக இதை நல்லா உடச்சி எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகள் எடுக்கிறதுனால இது கொஞ்சம் நமக்கு காஸ்ட்லியாகவும் இருக்குது இல்லைங்களா? இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய இந்த தாமரை விதைகள் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கானா அந்த அளவுக்கு இதில் சத்துக்கள் இருக்கா? எல்லாருமே இதை பயன்படுத்தலாமா? சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஏற்றதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இதில் பார்த்தோம்னா ஃபைபர் கண்டென்ட் இப்போ வந்து நீங்கள் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறீங்கன்னா இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் ஒரு 20-25 கிராம்ஸ் நமக்கு இருக்குங்க. ப்ரோட்டீனும் அதே மாதிரி ஒரு 9 to 10 கிராம்ஸ் நமக்கு கிடைக்குது. ஆனால் இதில் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாகவே இருக்குங்க. கிட்டத்தட்ட 70-75 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. என்னது மாவு சத்து இவ்வளோ இருக்கா? இவ்வளோ நாள் இதை வெயிட் லாஸ்க்கு நான் சாப்பிட்டுட்ருக்கேனே, சுகரை குறைக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்டுட்ருக்கிறேனே, இது தாங்க உண்மை. அப்போது கிட்டத்தட்ட ரைஸ், நம்மளுடைய ஒயிட் ரைஸ் இல்லைங்களா, நம்ம நல்ல விஷயங்களெல்லாம் விட்டுட்டு எதோ தேடி தேடி சாப்பிட்டுட்ருப்போம். பட் இதுவும் நல்ல விஷயம்தான். மக்கானா அப்படின்னு சொல்கிறதும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பட் நம்ம தெரிஞ்சு சாப்பிட்டா
இன்னும் அதனுடைய பலன் நமக்கு அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ ரைஸில் இருக்கக்கூடிய அதே அளவே நமக்கு இதுலேயும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அப்போ மாவுச்சத்து இவ்வளவு இருக்கே, அப்போ நான் தொடர்ந்து வெயிட் லாஸ்க்கு இது சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருங்க. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இதை டெய்லி ரெகுலராக எடுக்க வேண்டாம். வாரத்துக்கு 2-3 முறை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி தான் சுகர். ஸோ சுகர் லெவலுக்கும் இது ஈஸியாக நமக்கு இருக்குமா, சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்னு கேட்டோம்னா, அதிகமாக நம்ம ரெகுலராக நம்ம எடுக்க வேண்டாம். வாரத்துக்கு 2-3 முறை நம்ம எடுத்தாலே போதுமானது. இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் லாஸ்க்கு இது எப்படி தகுந்த முறையில் இதை எடுத்துக்கலான்றதும் நான் சொல்கிறேன். நம்ம மக்கானா விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம ரெசிபி ஏதாவது நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு ஊற வைத்து எடுத்து இதோட கொஞ்சம் மசாலா பொருட்களோ வெங்காயம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம அதை ஒரு கலவை மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதனோட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்றது, ப்ரோட்டீன் இன்டேக் நிறைய எடுக்கிறது. ஸோ காலையில் இதை மட்டுமே உணவாக எடுக்கிறது சரியாக இருக்காது. ஸோ இதை ஒரு பவுலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனோட கொஞ்சம் ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கோங்க. ஸோ சுண்டல் வகையிலோ இல்லை முளைக்கட்டிய பயிறு வகையோ காலையில் வெஜிடபிள் சாலடோ இதனோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி டைஜஷன் பவர், இப்போது அரிசி உணவு சாப்பிட்டு எனக்கு வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ வாயு தொந்தரவு இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மக்கானா பயன்படுது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு இது கொடுக்கலாமா, ரிச் இதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதை விடவே ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் நம்மக்கிட்ட இருக்குங்க. எது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிலக்கடலை. ஸோ நிலக்கடலையில் அதிகமான ப்ரோட்டீன், கொண்டைக்கடலை, பச்சை பயிறு, துவரை, ஸோ இதில் எல்லாமே அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது எப்போவாவது நம்ம எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. மக்கானாலையும் சத்துக்கள் நிறைஞ்சு தான் இருக்குது. ஸோ இதை நம்ம அப்பப்போ நம்ம எடுத்துக்கும் போதும் இதனுடைய சத்துக்கள் உடலில் கிடைக்குது. இரவு நேரத்தில் எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இரவு நேரத்தில் இது எடுக்கிறத தவிர்த்துக்கலாம். மற்றபடி குழந்தைகளுக்கு இதை அழகாக கொடுக்கலாம். கொஞ்சம் மசாலா பெப்பர்லாம் போட்டு சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணி, ஸோ கிட்ஸுக்கு நீங்கள் இதை கொடுக்கும்பொழுதும் நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ வெயிட் லாஸ்க்கு இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ரெகுலராக எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் வாரம் 2-3 முறை எடுத்தால் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதே மாதிரி இதனோட சேர்த்து நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி எடுக்கும்பொழுதும் இதனுடைய சத்துக்கள் நமக்கு முழுவதுமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்னென்ன பலன்கள் நமக்கு அடையுது, மலச்சிக்கல் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபைபர் கண்டென்ட்டும் இதில் இருக்கிறதுனால நீண்ட நாள் மலச்சிக்கல் இருக்குங்க, எனக்கு மோஷன் சரியாக போகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கானா விதைகள் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து வேறு எதற்காக, இது சுகருக்கு இது காலையில் உணவாகவே இதை மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்ததுன்னா, காலை உணவாக இதை மட்டும் எடுக்க வேண்டாம். இதனோட சில வெஜிடபிள்ஸ் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து எடுத்துக்கலாம். வாரம் 2-3 முறை இதை நம்ம பயன்படுத்துறது ஏதுவாக இருக்கும். ஸோ பொதுவாகவே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஒரு டவுட்லேயே தான் போயிட்டுருக்கும். ஸோ இதில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது, இதில் கால்சியம் இருக்குது, இது இவங்க சாப்பிட்லாம், அதை அவங்க சாப்பிடக்கூடாது. இந்த மக்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உடலுக்கு நல்லது. ஆனால் ரெகுலராக நீங்கள் எடுக்க வேண்டாம், ஃபுட் மாதிரி எடுக்க வேண்டாம். அப்பப்போ உங்களுக்கு தேவையான போது இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.